இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கிறோமே, இப்போ கொஞ்சமாவது சிரிக்கலாம் இல்லை? இல்லை மிக்ஸி, எனக்கு வீடு போய் சேர்ந்தால் தான் நிம்மதி. வீடு போய் சேர்ற வரைக்கும் என் மனசு படப்படன்னு துடிச்சிக்கிட்டே இருக்கும். ஆண்டி, இப்போ நீங்கள் எதுக்காக இவ்வளோ பயப்படுறீங்க? ஒன்று தான் நடக்கலை இல்லை? உனக்கு தெரியாது மிக்ஸி, அமானுஷமான விஷயங்கள் எவ்வளவோ நடந்துடுச்சு. நான் எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. நான் சொன்னாலும் நீங்கள் எல்லாம் நம்ப மாட்டீங்க. சரி விடுங்க, இப்போ நிம்மதியாக வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கலாம். என்னாச்சு? என்ன இது, வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணலாம்? என்னன்னு தெரியல, வண்டி திடீர்னு நின்றுடுச்சு. இருங்க, இறங்கி கீழே என்னன்னு பார்க்குறேன். நாம் மெக்கானிக்கு ஃபோன் போட்டு பார்க்கலாம். யாராவது மெக்கானிக் வந்தால் வண்டியை ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் மெக்கானிக் வருவாங்களா? வருவாங்க, வராமல் என்ன? கால் பண்ணி பார்க்குறேன், இருங்க. என்னது இது, டவரே கிடைக்க மாட்டேங்குது. உங்கள் ஃபோனில் ட்ரை பண்ணுங்க. என் ஃபோன்லேயும் நெட்வொர்க் இல்லை. இங்கே நான் என் ஃபோனில் ட்ரை பண்ணுறேன். அட, இதில் கூட நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணுறது? பாதி வழியில் வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே. கால் டாக்ஸி கூப்பிடலான்னு பார்த்தா நெட்வொர்க் கூட கிடைக்க மாட்டேங்குது. இப்போ என்ன தான் பண்ணுறது? யார் ஃபோன்லேயும் சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. கால் கூட போகலை. நான் அப்போவே நினச்சேன் இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடக்கும்னு. நான் நினச்சது சரியாக போயிடுச்சு. பாதி தூரம் வந்துட்டோம். இப்போ நடந்து கூட போக முடியாது. வழியில் பயங்கரமான காட்டு மிருகங்கள் வந்தால் என்ன பண்ணுறது? ஒரு 2-3 கிலோமீட்டரில் மெயின் ரோடு இருந்துச்சுன்னா யாருக்கிட்டையாவது அப்படியே லிஃப்ட் கேட்டு போயிடலாம். மெயின் ரோடு பக்கத்துலேயும் இருக்குமா? நிச்சயமாக இல்லை. மெயின் ரோடுக்கு போகணுன்னா கூட 15-20 கிலோமீட்டர் போகணும். சரியாக வந்து மாட்டிக்கிட்டோம். நான் உனக்கு அவ்வளோ சொன்னேன். காலையில் எந்திரிச்சு வந்திருக்கலாம். இப்போ இந்நேரத்துக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்படி வந்து நடுக்காட்டில் மாட்டிக்குவோன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. பேசாமல் அந்த பங்களாவிலேயே இருந்திருக்கலாம். காலையிலாவது வந்திருக்கலாம். நான் சொன்னால் யாராவது என் பேச்சு கேட்டிங்களா? கோப்பப்படாதீங்க அங்கிள். அக்கம் பக்கத்தில் யாராவது இருக்கிறாங்களான்னு பார்க்கலாம். இந்த நடுக்காட்டில் யாருமா அக்கம் பக்கம் இருக்க போகிறாங்க? இங்கே கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போய் பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லை, அதை பாருங்க, தூரத்தில் ஒரு வீடு தெரியுது. அங்கே போய் ஏதாச்சும் உதவி கிடைக்குதான்னு பார்க்கலாம். வீட்டில் யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன உதவி வேணும்? நடு ரோட்டையே நம்ம வந்த காரு ரிப்பேர் ஆகி நின்றுடுச்சு. உங்கள் வீட்டில் லேண்ட்லைன் இருக்கா? அப்படி இருந்தால் ஒரு கால் பண்ணிக்கிறோமே ப்ளீஸ். என்னது லேண்ட்லைனா? அப்படின்னா உங்கள் வீட்டில் ஃபோன் இருக்கா? என் வீட்டில் ஃபோன் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா? இப்போ இல்லை தான் பண்ணுறது. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. என் வீட்டில் ஃபோன் இல்லை. ஆனால் நீங்கள் என் வீட்டில் இன்றைக்கி நைட்டு தாராளமாக தங்கிட்டு காலையில் கிளம்புங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காட்டு மிருகங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். காலையில் இந்த வழியாக ஒரு பஸ் வரும். அந்த பஸ்ஸில் ஏறி நீங்கள் ஊருக்கு போங்க. இப்போது என் வீட்டிலையே தங்கிக்கோங்க. சின்ன சின்ன குழந்தைங்க வேற வச்சுருக்கீங்க. இப்போது காட்டு மிருகங்க வர நேரம். எல்லாரும் வீட்டுக்குள்ளே வாங்க. ரொம்ப நன்றிம்மா. இந்த அம்மாவை பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்கே. நம்ம உங்கள் வீட்டுக்கு போய் தான் ஆகணுமா? கொஞ்ச நேரம் வாயை மூடி. நீ பண்ணி தான் இப்போ வந்து இப்படி மாட்டியிருக்கோம். மறுபடியும் ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. பேசாமல் உள்ளவா, நம்ம நைட்டு இங்கே தூங்கிட்டு காலையில் கிளம்பலாம்.